எஸ்பி சார், நான் தான் இவனோட அம்மா. புள்ள எவ்வளோ தப்பு பண்ணாலும் அந்த அம்மாக்கு அந்த புள்ள தான் முக்கியம். ஸோ ப்ளீஸ் ப்ளீஸ் நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணி எப்படியாவது உண்மையை கண்டுபிடிங்க. நீங்க கவலைப்படாதீங்க. உண்மை எங்க ஒளிஞ்சு இருந்தாலும் அதை நான் வெளியே கொண்டு வந்துடுவேன். நல்ல வேலை நீங்க வந்துட்டீங்க சார். இந்த நாத்தத்தால உயிரே போயிடும் போல இருக்கு. உயிர் எடுக்கிறவங்களோட உயிர் எப்பவும் என் கையில தான் இருக்கும். கூடி சீக்கிரம் நாத்தமும் போயிடும், கேஸும் சால்வ் ஆயிடும். தேடுங்க. சார், இந்த செடிக்கு அடியில் என்னமோ இருக்கு. அப்ப இலையை எடுத்துட்டு பாரு. கண்டிப்பா அங்க பணம் தான் இருக்கும். சார், பாடி கிடைச்சிருச்சு. பாடியா? இது ஒரு நாயோட பாடி சார், மனுஷனோடது இல்ல.
திவாரி, அது ஏன் சொல்லிக்கிட்டு இருக்க? முதல்ல அங்கிருந்து எடு. அநேகமா இந்த கிரிமினல் பெரிய கேமரா இருப்பான் போல இருக்கு. பயங்கரமா விளையாடுறான். மனுஷனோட பணத்துக்கு பதிலா நாயோட பணமா? வெல் பிளேட். தேங்க் காட் போலீஸ் கிட்ட இவனோட பாடி கிடைக்கல, இல்லைன்னா என்ன ஆயிருக்குமோ? அதெல்லாம் சரிதான், ஆனா அந்த பாடி எங்க போயிருக்கும் மோனையா? நான் சொல்றேன். எப்படியாவது யுவனோட பாடியை அங்கிருந்து அப்புறப்படுத்தி ஆகணும். யாராவது அவனை பார்த்துட்டா அப்புறம் நாம மாட்டிப்போம். ஏதாவது ஒரு வழியை காட்டுங்க கிருஷ்ண பரமாத்மா, எங்களுக்கு உதவி பண்ணுங்க. ஹலோ மிஸ்டர் கண்ணா, எப்படி இருக்கீங்க? ஹலோ மிஸ்டர் மோகன், எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு உதவி வேணும் மோகன். நான் என்னோட டாகி ப்ளூட்டோவை என் வீட்டு வேலைக்காரங்கிட்ட விட்டுட்டு மொத்த குடும்பத்தோட ஆஸ்திரேலியாவுக்கு வந்துட்டேன். ப்ளூட்டோக்கு வயசாயிடுச்சுன்னு உங்களுக்கும் தெரியும்ல, அதனால அவன் உடல்நலம் மோசமா போச்சு. நேத்து ராத்திரி திடீர்னு ரொம்ப உடம்பு முடியாம எங்களை விட்டு போயிடுச்சு. ஓ, ஐம் so sorry மிஸ்டர் கண்ணா. மிஸ்டர் மோகன், அவனுக்கு இறுதிச் சடங்கு நல்லபடியா நடக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அவன் எங்க குடும்பத்துல ஒருத்தனா இருந்தான். சின்னதுல இருந்து எங்க வீட்டுல தான் வளர்ந்துச்சு. நேத்து ராத்திரி திடீர்னு என் வீட்டு வேலைக்கார ஊருக்கு கிளம்பி போயிட்டான். அவன் திரும்பி வர எப்படியோ 10-15 நாள் ஆகும். சோ நீங்க தப்பா நினைக்கலனா எனக்காக. டோன்ட் வரி மிஸ்டர் கண்ணா, நான் இருக்கல்ல. நான் ப்ளூட்டோக்கு இறுதி சடங்கு பண்ணிடுறேன். ஓகே, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ கிருஷ்ண பரமாத்மா, எனக்கு ஒரு வழியை காட்டிட்டீங்க. பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்க, நாய் தான் கடைசி வரைக்கும் மனுஷனுக்கு ஒரு நல்ல நண்பனாக இருக்கும்னு. எப்பவுமே உனக்கு உதவியா இருக்குமா? நீ இப்ப செத்து இருந்தாலும் எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்க ப்ளூட்டோ. ப்ளூட்டோ, நீ எங்க இருந்தாலும் சரி, எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். உன்னோட உதவியை நான் என்னைக்கும் மறக்கவே மாட்டேன். மிஸ்டர் கண்ணாவோட வீடு நம்ம பக்கத்து சொசைட்டியில் இருக்கிறது நல்லதா போச்சு. அதனால ப்ளூட்டோவை யாருக்குமே தெரியாது. எனக்கும் வேற எந்த ஆப்ஷனும் தெரியல, அதனாலதான் இப்படி பண்ணிட்டேன். எனக்கு விருப்பமே இல்லைன்னா கூட உண்மையை மறைக்கிறதுக்காக நான் ப்ளூட்டோவை யூஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. வேற ஆப்ஷனே இல்ல. பரவாயில்ல மோனையா, நம்ம ப்ளூட்டோக்கு நல்லபடியா இறுதி சடங்கு பண்ணிடலாம். இல்ல ராதா, எப்படி? நாம அந்த மாதிரி பண்ண முடியாதுல்ல.
யாராவது நம்மள பார்த்துட்டாங்கன்னா நம்ம மேல சந்தேகம் வந்துரும்ல. அதனால நான் முனிசிபாலிட்டிக்கு பணம் கொடுத்துட்டேன். அவங்க புளூட்டோக்கு நல்லபடியா எல்லாத்தையும் பண்ணுவாங்க. பட் மோகன், இந்த விஷயத்தை ஏன் முன்னாடியே எங்க கிட்ட சொல்லல? சொல்லலான்னு தான் நான் அங்க வந்தேன். ஆனா அதுக்குள்ள அம்மா அங்க வந்துட்டாங்கல்ல, அதனால அமைதியா இருந்துட்டேன். மௌனையா, நீங்க நிஜமாவே கரெக்டான வேலையை செஞ்சிருக்கீங்க. தேங்க் காட், அப்ப யாரும் உங்களை பார்க்கல. இந்த ஃபீலிங் இது ஒரு மாதிரியா இருக்கு. இட்ஸ் ஓகே, எல்லாம் சரியாயிடும். நான் ஒரு கிரிமினல். நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒட்டு கேக்குறாங்க. அதை தவிர அவங்களுக்கு வேற என்ன தெரியும்? உங்களை நம்பவே முடியாது. நல்ல வேளை உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு. நான் மோகன் கிட்ட இன்னும் சொல்லல. சொல்லி இருந்தேன்னா எல்லாம் பாலா போயிருக்கும். எத்தனை நாளைக்கு என்கிட்ட இருந்து மறைக்க முடியும்? நான் எல்லாம் அப்ப நீங்க எல்லாத்தையும் கேட்டுட்டீங்களா? அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? நான் எல்லாத்தையுமே கேட்டுட்டேன். இப்ப எனக்கு எல்லாமே தெரியும். இப்ப என்ன பண்ணணுமோ அதைத்தான் நான் பண்ண போறேன். நீங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ண கூடாது. நீங்க ப்ளீஸ் போனை கட் பண்ணுங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்லையா? மீரா சொன்னதுனால உங்களை நாங்க போலீஸ் கிட்டே விடல, ஜெயிலுக்கு அனுப்பல. ஆனா நீங்க எங்க? ஹலோ, எனக்கு 15 லிட்டர் கெமிக்கல் வேணும். ஆமா, வீட்டை டீப் கிளீனிங் பண்ணணும். ஆமா, வீடு ரொம்ப பழசாயிடுச்சு. நிறைய இடத்துல பாசி பிடிச்சிருக்கு. அதுக்காக தான் 15 லிட்டர் கெமிக்கல் கேக்குறேன். சீக்கிரமா எங்க வீட்டுக்கு அதை அனுப்பி வச்சிருங்க. ரொம்ப தேங்க்ஸ். கெமிக்கலா? உங்க யாருக்கும் என்ன பிடிக்காதுங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். வீட்ல இடம் கொடுத்த நீங்க உங்க இதயத்துல எனக்கு இடம் கொடுக்கல. ஆனாலும் அது நியாயம்தான். நானும் அப்படிப்பட்ட வேலையை செஞ்சிட்டேன். வினை விதைத்தவன் வினை அறுப்பான். ஆனா ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த பிரச்சனையில இருந்து என்னால மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியும். உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஒரு நர்ஸா இருந்தேன். நான் படிச்ச கெமிஸ்ட்ரி எனக்கு ஞாபகம் இருக்கு. அதை வச்சு என் ஃபேமிலிக்கு என்னால உதவ முடியும். கெமிக்கல் மூலமா இவனோட பாடியை மொத்தமா அழிக்கணும். ஒரு முடி கூட மிஞ்சாது. அவனோட பாடியே இல்லைன்னா அப்புறம் போலீஸ் யாரை பிடிப்பாங்க? யார் மேல கேஸ் போடுவாங்க? மோகன், நீ என் மேல கோவமா இருக்கேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. என்ன இருந்தாலும் நான் உன்னோட அம்மா. மாற்றான் தாயா இருந்தாலும் கூட இத்தனை வருஷமா நீ என்ன அம்மாவா தானே பார்த்திருக்க. ஒரு அம்மாவுக்கு தன்னோட புள்ளைய பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். நீ வேணும்னே எதுவும் பண்ணிருக்க மாட்டேங்கிறது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. தவறுதெல்லாம் நடந்திருக்கும், இல்ல உனக்கே தெரியாம நடந்திருக்கும்.
ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, இனி நாம என்ன பண்ணாலும் சரி அதை நாம சேர்ந்து தான் பண்ணணும். மத்தவங்க யாருக்கும் இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி நாம அந்த யுவனோட பாடிய கெமிக்கல் ஊத்தி மொத்தமா அழிச்சிடணும். இந்த மாதிரி எண்ணம்லாம் உங்களுக்கு மட்டும்தான் தோணும். ஆனா நாங்க அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டோம். நாங்க யுவனோட பாடிக்கு முறைப்படி இறுதி சடங்கு பண்ணுவோம். ஏன்னா அப்படி பண்ணலன்னா அப்புறம் யுவனோட ஆன்மா சாந்தி அடையவே அடையாது. சாந்தி அடையாத ஆன்மாவோட துடிப்பு என்னன்னு நீங்க என்னைக்குமே புரிஞ்சுக்க மாட்டீங்க. துளசி அக்காவோட ஆன்மா துடிக்கிறத நான் என் கண்ணால பார்த்திருக்கேன். அவங்க நிலைமை எவ்வளவு மோசமாச்சு. என்னோட எதிரியா இருந்தா கூட அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வரவே கூடாது. அதனால யுவனுக்கு நிச்சயமா இறுதி சடங்கு பண்ணுவோம். ராதா, உன்னோட எமோஷன்ஸ் எனக்கு புரியுது. ஆனா இறுதிச் சடங்கு பண்றது பெரிய ரிஸ்க் ஆச்சே. நம்ம மாட்டிப்போம், போலீஸ் பிடிச்சிருவாங்க. அண்ட் ஆஃப்டர் ஆல் யுவன் ஒரு கிரிமினல். அவனுக்கு இப்படி நடந்திருக்குன்னா அது அவனோட பாடியை நம்ம என்ன பண்ணாலும் சரி, he deserved, that's only. மீரா, யுவன் ஒரு கிரிமினலுங்கிற விஷயம் எனக்கு தெரியும். ஆனா அவன் பண்ண தப்பு, அவனோட குற்றங்கள், அவனோட தப்பான எண்ணம் எல்லாமே அவனோட மரணத்தோட முடிஞ்சு போச்சு. அவனோட உடலுக்கு சரியான மரியாதையை கொடுத்தாகணும். ராதா, நிலைமைய புரிஞ்சுக்க கொஞ்சம் முயற்சி பண்ணு. நம்ம மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு. மோகன், நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க. ராதா சொல்றதா கரெக்ட். மோகன், நீங்களுமா? இந்த முடிவுல நான் ராதாவுக்கு தான் துணையா இருப்பேன். யுவன் வேணா நமக்கு 1000 கெடுதலை பண்ணிருக்கலாம். ஆனா அவனோட பாடியா நான்மாக்கு நாம எந்த கெடுதலும் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். அதோட நீங்க வேற எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்ட போகுது. இருட்டின உடனே இவனோட பாடியை வெளியே கொண்டு போய் இறுதி சடங்கெல்லாம் முடிச்சிடலாம். மோகன் அண்ணா, நீங்க 2 பேரும் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. உங்க 2 பேருக்கும் தெரியுமா? எங்களுக்கு தெரியாம வேற யாருக்கு தெரியும் சொல்லுங்க? ஆமாண்ணா, எங்களுக்கு எல்லாமே தெரியும். மீரா பேச்ச கேட்டுதானே நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? மீரா, எங்க அம்மாவை பத்தி உனக்கு மனசுக்குள்ள சாஃப்ட் கார்னர் இருக்குன்னு எனக்கு தெரியுது. அதனால தானே நீ அம்மா, ராதா, அண்ணனுக்கு நடுவுல இருக்க பிரச்சனையை எதுக்காக நீ சரி பண்ணணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்க? ராதா, மோகன் அண்ணா, நீங்க மறுபடியும் அம்மாக்கு சான்ஸ் கொடுக்கறேன்னு ஒரு முட்டாள்தனத்தை பண்ணி வைக்காதீங்க. கீர்த்தி, என்னம்மா இந்த வயசுல நான் எங்கம்மா போவேன்? நீ நீ நான் பெத்த பொண்ணு, நீயே என்ன பத்தி எல்லாம் இப்படி... நிறுத்துங்க நாடகத்தை.
இத்தனை வருஷம் உங்களை தெரிஞ்சுக்காம இருந்துட்டேன். ஆனா இப்போ உங்களை பத்தி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். லைஃப்ல இன்னொரு தடவை உங்களை நல்லவங்கன்னு நம்பி நான் ஏமாற மாட்டேன். நீங்க மோகன் அண்ணாக்கும் அம்மா கிடையாது, எனக்கும் கிடையாது. ஆண்டி, நீங்க வாங்க. அண்ணா ராதா உங்க 2 பேர்கிட்டயும் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அம்மா உங்க 2 பேருக்கும் எவ்வளவு கெடுதல் பண்ணிருக்காங்க, எவ்வளவு தொந்தரவு பண்ணிருக்காங்க. அப்போ எப்படி நீங்க அவங்கள மன்னிக்க போவீங்க? கீர்த்தி, நான் சொல்றத கேளு. ராதா, ராத்திரி ஆக போகுது. அந்த பாடியை பத்தின விஷயம் எல்லாம் மத்தவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நாம யுவனுக்கு இறுதி சடங்கு முடிச்சாகணும். ம். என் கூட வா. நானும் உங்க 2 பேர் கூட வரேன். ஏன்னா வழியில யாராவது உங்களை பார்த்து ப்ராப்ளம் வந்தா நான் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவேன்ல. இல்ல மீரா, நீ ஆல்ரெடி எங்களுக்கு நிறைய பண்ணிருக்க. இதுக்கு மேலே நான் உன்னை இதுல இன்வால்வ் பண்ண விரும்பல, ப்ளீஸ். ஆமா மீரா, மோகனையா சொல்றது கரெக்ட் தான். நீ ஏற்கனவே எங்களுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க. இதுக்கு மேல என்ன பண்றதா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். அது மட்டும் இல்லாம இவனுக்கு நல்லபடியா இறுதி சடங்கு முடிஞ்சிடுச்சுன்னா அதோட அவன் கதை மொத்தமா முடிஞ்சு போயிடும்ல. அதுக்கப்புறம் நாங்க எங்க வாழ்க்கைய வாழுவோம்? சீக்கிரமா போலாம். ஆல் டன். இப்ப ஒரு பிரச்சனையும் இல்ல. யாருக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படாது. இப்ப யுவனோட அத்தியாயம் நம்ம வாழ்க்கையில இருந்து மொத்தமா முடிச்சிருச்சு. ம்.